கிக்கர் ஸ்டார்ட் பண்ணதா ஸ்டார்ட் ஆகுது. சோக்கை பிடிச்சாதான் வண்டி போகுது. சோக்கை விட்டோம்னா வண்டி போயிட்டு இருக்குல்ல ரன்னிங்ல ஆஃப் ஆயிடும். மைலேஜா கொடுக்காது. வண்டி ஓட்டவே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அதை சரியாக யாரும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த வீடியோவில் இதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாமல் தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அதை பார்த்தீங்கன்னா மோட்டோபேட் எம்கேசிட்டி. தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா பைக் சம்மந்தப்பட்ட நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் போய் பாருங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க பார்த்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் எக்ஸல் 100. இதில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி வந்து எக்ஸல் 100 வந்து காமனாக நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்து அதிகமாக எந்த வேலைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் எக்ஸல் 100 வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஒரு 10 தடவை 15 தடவை கிக்கர் ஸ்டார்ட் பண்ணதான் ஸ்டார்ட் ஆகுது. சோக்கை பிடிச்சாதான் வண்டி போகுது. சோக்கை விட்டோம்னா வண்டி போயிட்டு இருக்குல்ல ரன்னிங்ல ஆஃப் ஆயிடும். மைலேஜா கொடுக்காது. வண்டி ஓட்டவே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதே மாதிரி தான் வந்து அதிகமான டிவிஎஸ் எக்ஸல் 100 இது வந்து செல்ஃப் ஸ்டார்ட் கிடையாது, ஆன்லைன் வண்டி தான். அதே கம்பெனி தான் நம்மகிட்ட வந்து அதிகமாக வண்டி வருது. இது என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வண்டி சோக்கை பிடிச்சாதான் வண்டி ஓடுது. ஜோக்கை விட்டு வண்டி ஆஃப் ஆயிடும். ஸ்லோ ஸ்பீடு ஓடாது, மைலேஜும் கொடுக்காது. வண்டி 10 தடவை கிக்கர் அடிச்சா தான் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, கார்பரேட்டர் ஏர் ஃபில்டர் தான் கம்ப்ளைண்ட். ஸோ எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. டிவிஎஸ் எக்ஸல் 100 வண்டி வச்சு ஓட்டுறவங்க இதை பார்த்தீங்கன்னா அந்த கார்பரேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து உள்ள வந்து டஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏர் ஃபில்டர் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தூசி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5000 கிலோமீட்டருக்கு ஒருக்க தான் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10,000 15,000 கிலோமீட்டருக்கு ஒருக்க ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிங்கன்னா அது அந்த அளவுக்கு வந்து சரி இருக்காது. 5000 கிலோமீட்டருக்கு கம்பல்சரி, அது எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, கார்பரேட்டர் ஏர் ஃபில்டர் இது ரெண்டுமே கம்பல்சரி க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி வந்து பவர் பிளக்கு க்ளீன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா பிரேக் லைனிங், சேஞ்ச் பாயிண்ட் எல்லாமே வந்து ஓவரால் வந்து சர்வீஸ் பண்ணணும். இது வந்து கார்பரேட்டர் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணாமல் எப்படியாச்சும் ஓட்டிங்கன்னா சுத்தமாக ஸ்டார்ட் ஆகாது. ஜோக்கை பிடிச்சாலும் வண்டி ஓடும், மைலேஜ் சுத்தமாக கொடுக்காது. இது வந்து சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் தான். ஆனால் நீங்கள் வந்து அதை பார்க்குறது கூட நேரம் இல்லாமல் ஓடிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டைமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெட்டு போர் எல்லாமே வேலை வச்சிடும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சீக்கிரமே வந்து ஆயில் ரிங்ஸ் போயிடும். உள்ள டஸ்ட்டு போயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். போருக்குள்ள கார்பரேட்டர் வழியாக உள்ளே போயிட்டே இருந்துச்சுனாக்கா சீக்கிரமே புகை தள்ள ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கெட்டு போகிற வேலை வச்சிடும். சின்ன சின்ன விஷயம் தான். அதை கவனிக்காம விட்டிங்கன்னா வண்டி சுத்தமாக ஸ்டார்ட் ஆகாது. ஜோக்கு பிடிச்சா வண்டி ஓடும், மைலேஜ் கொடுக்காது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் இந்த வீடியோஸில் உங்களுக்கு சொல்ல வர என்னன்னா, இந்த கார்பரேட்டர் வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சு ஓட்டுங்க. ஏர் ஃபில்டரை அடிக்கடி க்ளீன் பண்ணக்கூடாது. ஏர் ஃபில்டரை மாற்றிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பவர் பிளக்கை க்ளீன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலை டிவிஎஸ் எக்ஸல் 100. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஜோக்கு பிடிச்சாதான் வண்டி ஓடுற அந்த கம்ப்ளைண்ட்டு, அப்புறம் வந்து அடி ரொம்ப நேரம் வந்து ஸ்டார்ட் பண்ணாதான் ஸ்டார்ட் ஆகுது அந்த கம்ப்ளைண்ட்டு, மைலேஜே கொடுக்கல அந்த கம்ப்ளைண்ட்டு, இதெல்லாம் வந்து சரியாயிடும். இந்த கார்பரேட்டர் ஏர் ஃபில்டர் தான் முக்கியமான ஒரு பார்ட்ஸ். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அதை சரியாக யாரும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த வீடியோவில் இதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாமல் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிங்க. நன்றி.